இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க மறக்க முடியாம கஷ்டப்படலாம். என் குடும்பத்தை என்னால மறக்க முடியல பாஸ்டர், என் தகப்பனாரை என்னால மறக்க முடியல, என்னுடைய பிள்ளையை என்னால மறக்க முடியல. நீங்க மறக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களுடைய ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, சீக்கிரமாய் அது மறக்கிறது போல ஒரு அற்புதம் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சீக்கிரமாய், வெகு சீக்கிரமாய் உன் பிள்ளையை குறித்த வருத்தம், உங்களுடைய கணவனாரை குறித்த வருத்தம், உங்களுடைய அந்த இழப்பை குறித்த வருத்தம், அந்த வேலையை குறித்த வருத்தம், அந்த சரீரத்தை குறித்த வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணுகிற நாள் துரிதமாய் வரும் என்று நான் நம்புகிறேன். நம்புறவர்கள் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை படுத்துவோம். கடந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக கர்த்தரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே எனக்கு பிடித்த நிறைய மனிதர்கள் இருக்கிறார். பரிசுத்தவான்களிலே அநேகரை எனக்கு ஸ்பெஷலா இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதில் நான் ரொம்ப விருப்பமாய், நான் ரொம்ப விரும்பி படிக்கிற, இல்லை என்றால் தியானிக்கிற, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருடைய வாழ்க்கை தான் இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கை. சாதாரணமாக ஒரு தகப்பனாருடைய வயிற்றிலே பிறந்து ஒதுக்கப்பட்டு சின்ன வயதிலேயே வெளி நாட்டுக்கு துரத்தப்பட்டு அங்கு இருந்து கர்த்தரோட வாழ்ந்து, இப்படி சொல்ல போனால் யோசேப்புனுடைய குவாலிட்டி எக்கச்சக்கமான குவாலிட்டி. இத்தனை குவாலிட்டியோட இருக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா அவன் மறைஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றது மாதிரியே ஆண்டவர் அந்நிய தேசத்திலே அவனை ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக, மிகப்பெரிய ராஜாவாக, அவனுடைய அனுமதி இல்லாம அந்நிய நாட்டில் இருக்கிற யாருமே எதையுமே பண்ண முடியாத அளவிற்கு கர்த்தர் அவனை மிகப்பெரிய மகிமையினால் ஆண்டவர் அவனை நிரப்பினார். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவன் கடந்து வந்தான். அவனுக்கு வந்த துன்பங்கள், அவனுக்கு வந்த பாடுகள் சாதாரணமானதே அல்ல. கிட்டத்தட்ட 14-15 வருடங்கள் அவன் ஒரு பெரிய உபத்திரவத்திற்குள்ளே கடந்து போனான். ஆனா எல்லாவற்றையும் அவன் சகித்து, எல்லாவற்றையும் அவன் தாண்டி அந்த ஒரு பெரிய கிரீடத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆனா இந்த வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கும் போது இவ என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அப்படின்னா, தன்னுடைய மகனை அவன் பெற்றெடுக்கும் போது அந்த மகனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறான். அந்த மனாசே என்கிற பெயரை அவன் வைக்கும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் அப்படின்னு அவனுடைய மகனுக்கு அவன் மனாசே என்று பெயர் வைக்கிறான். கவனிங்க, இதுவரையிலும் இவன் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய வீட்டையும் அவன் மறக்கல. ஆனா இப்பொழுது அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். அவ்வளவுதான், ஆண்டவர் என்னை மறக்கும்படி பண்ணினார். என் அப்பா வீட்டை நான் மறந்துட்டேயா, என் குடும்பத்தை நான் மறந்துட்டேயா, நான் கடந்து வந்த பாதையை நான் மறந்துட்டேயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த மறக்க வேண்டிய அவசியம் என்று ஒன்று உண்டு. நீ ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். சில காரியத்தை நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சில காரியத்தை நம்ம ஞாபகம் வைக்கல அப்படின்னா, நம்முடைய சிந்தையில வைக்கல அப்படின்னா அது ஆபத்தாக மாறிவிடும். ஆனால் எந்த அளவிற்கு ஒரு காரியத்தை நம்ம ஞாபகம் வச்சிருக்கும் போது
நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறதோ அதே போல சில காரியங்களை மறக்கிறது ஆசீர்வாதம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம ஞாபகத்துல வச்சிருக்க கூடாது, எல்லாத்தையுமே நம்ம ஞாபகத்துல கொண்டு வந்துடவும் கூடாது. சில காரியங்களை ஆண்டவர் மறக்க வேண்டும் என்று நமக்கு நிறைய காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதான் சீயோன் குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அதான் அப்பொழுது ராஜாவின் அழகிலே பிரியப்படுவார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சில காரியங்களை மறக்க வேண்டிய நேரத்துல, அந்த மறக்க வேண்டிய சூழ்நிலையில கண்டிப்பா மறந்துடணும். அப்படி நீங்கள் மறக்காவிட்டால் கண்டிப்பாக அந்த காரியத்தினால் சில ஆபத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. ஒரு தேவனுடைய பிள்ளை மறக்க வேண்டிய அவசியம் உண்டு என்றுதான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, இவனுடைய தகப்பன் இவனுக்கு ஒரு தீமையுமே செய்யல, ஒரு தீமை கூட செய்யல. அவங்க அப்பாவை மறக்கிறதுக்கு இவன் மறக்க முடியாது. என்றையாவது ஒரு நாள் அவங்க அப்பா இவனை அடிச்சிருந்தாருனாலோ, இல்லைன்னா அவங்க அப்பா அவங்க அண்ணங்களுடைய சொல்ல கேட்டு இவனை திட்டி இவனை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, சரி எங்க அப்பா இருக்கும்போது எங்க அப்பா அவ்வளவு கொடுமைப்படுத்தினாரு, என்னை கஷ்டப்படுத்தினாரு, நான் அவரை மறந்துதான் ஆகணும் அப்படின்னு அவன் மறந்திருக்கலாம். இவனுடைய தகப்பனார் அவனுடைய எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறதை விட இந்த யோசேப்பை ஒரு படி அதிகமாய் நேசித்தார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, பல வர்ண அங்கி அங்க இருக்கிற யாருக்குமே வாங்கி கொடுக்கல. எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே யாக்கோபனுடைய பிள்ளைகள் தான். ஆனா அவர்களுக்கு யாருக்குமே பல வர்ண அங்கி வாங்கி கொடுக்கல. ஆனா யோசேப்புக்கு மட்டும் பல வர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்தவர் அவருடைய தகப்பனார். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தூரத்துல ஆடு மேய்க்கிறதுக்காக எல்லாரையும் அனுப்பும் போது, ஆனா யோசேப்பை மட்டும் தனக்குள்ளேயே அவர் வச்சிருந்தாரு. இல்ல வேணாப்பா, நீ போ வேணாப்பா, பக்கத்துல வேணா போயிட்டு வாப்பா, இந்த இடத்துக்கு வேணா போயிட்டு வாப்பா, ஆனா 2 நாள் 3 நாள் பிரயாணம் பண்ணி தூரத்துல போற அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம். தன்னுடைய மகனாகிய யோசேப்பை, அதுவும் தனக்கு பிடிச்ச மனைவியினுடைய பிள்ளை, அந்த யோசேப்பை தன்னுடைய உயிரை போல நேசித்தார். ஆனா இதுவரையிலையும் அந்த யோசேப்புக்கு தன்னுடைய தகப்பனாரை மறக்கவே முடியல. அவங்க அப்பா செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருது, அவங்க அப்பா ஊட்டி விட்டது, அவங்க அப்பா ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தது, எதையுமே மறக்க முடியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை ஒன்று வரும்போது யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். நான் மறக்கலங்க, நான் மறக்கணும்னு நினைக்கல, என்னால மறக்கவும் முடியல. ஆனா என் தேவன் எனக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, என் தகப்பன் வீட்டை மறக்கும்படி பண்ணினார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க மறக்க முடியாம கஷ்டப்படலாம். என் குடும்பத்தை என்னால மறக்க முடியல பாஸ்டர், என் தகப்பனாரை என்னால மறக்க முடியல, என்னுடைய பிள்ளையை என்னால மறக்க முடியல. அந்த காரியங்கள் உங்களுடைய, நீங்கள் மறக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களுடைய ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருக்கலாம். நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கிறேன், இல்ல என் பிள்ளையினுடைய ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஆனா நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அப்படி ஒரு நாள் தவித்த அந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வருத்தங்களையும் தகப்பனாருடைய வீட்டையும் மறக்கும்படி ஆண்டவர் பண்ணுவாரேயானால், இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வருத்தம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உன் இழப்பு எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உங்களை மறக்க முடியாத காரியமா இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல சீக்கிரமாய் அது மறக்கிறது போல ஒரு அற்புதம் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஒரு மனாசையை ஆண்டவர் கொடுத்து யோசேப்புனுடைய வருத்தத்தை மறக்க பண்ணுவாரே ஆனால், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு ஒரு புதிய உறவை ஆண்டவர் கொடுத்து, நான் பலிபீடத்திலிருந்து நம்புறேன், ஆண்டவர் சீக்கிரமாய், வெகு சீக்கிரமாய் உன் பிள்ளையை குறித்த வருத்தம், உங்களுடைய கணவனாரை குறித்த வருத்தம், உங்களுடைய அந்த இழப்பை குறித்த வருத்தம், அந்த வேலையை குறித்த வருத்தம், அந்த சரீரத்தை குறித்த வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணுகிற நாள் துரிதமாய் வரும் என்று நான் நம்புகிறேன். நம்புறவர்கள் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய வருத்தங்களை
மறக்க பண்ணுகிறவர். நம்ம மறக்க முடியாத சில காரியங்களை மறக்க பண்ணுகிறவர் தான் கர்த்தர். நான் நம்புறேன், என் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள் அநேகம், சோகங்கள் அநேகம், பெரிய பெரிய பிரச்சனைகள் அநேகம், நிறைய இழப்புகள். ஆனா இன்றைக்கு நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்துல நிறைய எனக்கு மறந்துருச்சு, எனக்கு ஞாபகமே இல்லை. ஒருவேளை அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றத நான் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வரும். அந்த அளவிற்கு என்னை அப்படி கொண்டு வந்த கர்த்தர். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை யாரோ ஒருத்தர் நினைக்கலாம், எத்தனை காலமானாலும் மறக்க முடியாது பாஸ்டர், எத்தனை நாளானாலும் மறக்க முடியாது. என் வாழ்க்கையில இதை நான் மறக்கிறேன் அப்படின்னா நான் செத்தாதான் நான் மறக்க முடியும், நான் குழியில போகும்போதான் மறக்க முடியும். அதுக்கு முன்னாடி என் சிந்தையை விட்டு அதை எடுக்க முடியாது, என் மூளையிலிருந்து அதை எடுக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை நான் உண்மையாய் நம்புகிறேன். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை என் தேவன் செய்வது உண்மையானால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த அந்த பிரச்சனை, மறக்க முடியாத அந்த பிரச்சனை, அது எவ்வளவு ஆணித்தரமா இருந்தாலும், ஓ ஹல்லேலூயா, அது எவ்வளவு யார் எத்தனை பேர் வந்தாலும் அதை எடுக்க முடியாமல் பிடுங்க முடியாமல் இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவியை அனுப்புவாரே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை அனுப்புவாரே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரே ஆனால், அது மறக்கிற காலம் வரும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆணையிடுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆனால் நான் இந்த இடத்துல வாசிக்கும் போது ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன். அப்படின்னா, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில இவன் ஏன் மறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற செய்தி. அதுதான், ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வருத்தங்களை ஏன் நீங்கள் மறக்க வேண்டும்? இல்லை என்றால் மற்றவர்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், நீங்கள் ஏன் மறக்கணும்? இந்த யோசேப்பு மறக்கிறதற்கு என்ன காரணம்? தன்னுடைய தகப்பன் தானே, அது ஒரு தவறான உறவு அல்ல, அது ஒரு தவறான காரியம் இல்லையே. தன்னை நேசித்த தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தகப்பனாரையும் அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? ஆனா ஏன் அவன் மறந்தான்? எதுக்காக அப்படி நடந்துச்சு அப்படின்றதை ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை மறக்க வேண்டிய அவசியம் உண்டு. உங்களுடைய வருத்தமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், ஆனா நீங்கள் மறக்காமல் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் சொல்றார், நீங்க மறந்துடணும். நீங்க ஏன் மறக்கணும்? எதுக்காக பாஸ்டர் மறக்கணும்? உங்களுடைய ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு போகலாம். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, யாராலும் அழிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கலாம், ஆனா நீங்க மறக்க வேண்டிய அவசியம் உண்டு. நம்பர் 1, முதலாவதாக நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே நம்ம 49வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி யோசேப்பு அளவி கடந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியங்களை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்களுக்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். நீங்கள் 46வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களிலேயும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க மறக்க வேண்டாம். நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் மறக்கணும்? உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கவலைகளை, மனிதர்களை, சில காரியங்களை நீங்க மறக்க வேண்டிய அவசியம் உண்டு.
மறக்க முடியாம இருக்கிற காரியங்கள், என்னால அழிக்கவே முடியாதுன்னு சொல்றத நீங்க மறந்துதான் ஆகணும். ஏன் மறக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல யோசேப்பை குறித்து ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சொப்பனத்தை பார்க்கிறான், அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான். இப்போ பரிபூரணம் உள்ள 7 ஆண்டுகள் வருகிறது. 7 ஆண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து தேசம் எங்கும் தானியங்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பக்கமும் இருக்கிற தானியங்களை இந்த யோசேப்பு கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் குடோன் கட்டி அடுத்து பஞ்சம் உள்ள காலம் வரும்போது ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறான். எல்லாத்தையும் அங்கங்க பண்டக சாலையில வைக்கிறான். இப்போ அடுத்து அந்த 7 ஆண்டுகள் முடித்ததற்கு பிறகு இப்ப பஞ்சமுள்ள ஆண்டுகள் வருகிறது. இந்த பஞ்சமுள்ள ஆண்டுகளில் எகிப்துல இருக்கிற ஜனங்களுக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற நிறைய நாடுகளிலே இருக்கிற ஜனங்களும் பஞ்சத்தினால பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாருக்கும் ஆகாரத்திற்கு பார்வோனுக்கு முன்பாக நிக்கிறாங்க. உடனே பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கிட்ட ஏன்பா நிக்கிறீங்க? எங்கிட்ட எதுக்கு நிக்கிறீங்க? நீங்க எங்கிட்ட நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, யோசேப்பினிடத்துல போய் நில்லுங்கள். யோசேப்பு உங்களுக்கு என்ன சொல்றானோ அதன்படி செய்யுங்கள். சோ பஞ்சமுள்ள அந்த 7 ஆண்டுகளில் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும், பக்கத்துல இருக்கிற நாடுகளுடைய ஜனங்களை காப்பாற்றணும், எல்லாருக்கும் ஆகாரத்தை பிரித்து கொடுக்க வேண்டும், தன்னுடைய ராஜாங்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சின்ன பொறுப்புல யோசேப்புனுடைய தலையின் மேல ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, யோசேப்புனுடைய இருதயத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய காயத்தை, அவனுடைய அடி காயத்தை, மறக்க முடியாத அந்த காயத்தை ஆண்டவர் மறக்க பண்ணினதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா, நிச்சயமாகவே எப்பா, இதுவரைக்கும் நீ தனியாய் வாழ்ந்தாய், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்த, நீ சாப்பிட்ட, நீ வேலை செஞ்சு நீ சாப்பிட்ட. ஆனா இனி அப்படி அல்ல. இனி உன் கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்கிற ஒன்று உனக்கு கொடுக்கப்படுகிறது. சோ இதற்கு முன்பாக நீ இருந்த வாழ்க்கைக்கும் இனி நீ வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒருவர் உனக்கு அறை கட்டினார்கள், இதற்கு முன்பாக ஒருவர் உனக்கு சம்பாரிச்சு போட்டாங்க, இதற்கு முன்பாக ஒருவருடைய கைக்கு கீழே நீ இருந்த. ஆனா இனி அப்படி அல்ல. இனி உன்னுடைய கைகளிலே இந்த நாட்டு ஜனங்கள் எல்லாருடைய பொறுப்பும் உன் கையில கொடுக்கப்படுகிறதுனால, நீ இதுக்கு முன்பாக நினைச்சிட்டு இருக்கிற அந்த சோகமான காரியத்தை, அந்த காயத்தை திரும்பவும் நீ நினைச்சிட்டு இருப்பேன்னா அந்த பொறுப்பை உன்னால நிறைவேற்றவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் யோசேப்புனுடைய இருதயத்திலே இருக்கிற வருத்தங்களை அப்படியே மறக்க பண்ணினார். இன்றைக்கு இந்த செய்தியிலே என்னோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வருத்தங்களை மறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களுடைய காயங்களை நீங்கள் மறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அவர்கள் செய்த தீமையா இருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினதா இருக்கலாம், இல்லை என்றால் யாரோ ஒருத்தருடைய மரணமாய் இருக்கலாம். மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, என்னால மறக்க முடியாது பாஸ்டர், என்னால் அந்த வார்த்தையை மறக்க முடியாது, என்னால் அந்த காயத்தை மறக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை இந்த செய்தியிலே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, அந்த காரியத்தை திரும்ப 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 நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் இனி உன்னுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிற அந்த பொறுப்பை நீ வெற்றியாய் நிறைவேற்றவே முடியாது. பிரதர், ஆண்டவர் உங்க கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு. சிஸ்டர், உங்க கையில ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு. தகப்பனே, தாயே, உனக்கு வேறு பொறுப்பு இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, நீ பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீ சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது, ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது, எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் உன்னை இந்த பாதையிலே நடத்தினது, கர்த்தர் இந்த வழிகளிலே உங்களை கொண்டு வந்தது சாதாரணமான நோக்கத்திற்காக அல்ல. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல. ஏதோ ஒரு பொறுப்பை உங்கள் தலையின் மேல் ஆண்டவர் வைத்து, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்து, உங்களை இத்தனை வருஷம் இவ்வளவு பாடுபட்டு கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறதற்கு காரணம்
அந்த பொறுப்பை உங்க கையில கொடுக்கிறது தான். ஆனா அந்த பொறுப்பை நீங்க அதுல கையில வாங்காதபடி, அதை செய்ய முடியாதபடி இன்றைக்கு உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இதை மறக்க முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு, என் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு, என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, என் சம்பாத்தியம் முடிஞ்சிருச்சு, நான் இனி என்ன போய் பிள்ளைகளை பார்ப்பேன், நான் என்ன போய் நான் முன்னாடி நிற்பேன், அவங்க இல்லாம நான் போய் முன்னாடி நிற்க முடியுமா, இவங்க இல்லாம நான் போய் முன்னாடி நிற்க முடியுமா? இப்படிப்பட்ட இருதயத்தோடு யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகளே, நான் உன்னுடைய வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுவேன், நீ மறக்க வேண்டிய அவசியம் உண்டு என்று கர்த்தர் உங்களுக்கு ஆணித்தரமாய் பேசுகிறார். நீங்கள் ஒருவேளை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க அதற்காக ஜெபிக்கணும், நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த யோசேப்பு தான் ஏன் மறக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னா, தன்னுடைய பொறுப்பு நினைக்கிறான். ஐயோ, இது ஒரு சாதாரணமான பொறுப்பு இல்ல, நாட்டையே காப்பாற்றக்கூடிய பொறுப்பு, அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு. அடுத்த நாட்களில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இவங்களிடத்துல வந்தாங்க, இவன் அவங்களையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டியதா இருந்துச்சு. ஒருவேளை இந்த யோசேப்பு அந்த வருத்தத்தை தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு அவனால அதுல இருந்து வெளியே வரவே முடியல அப்படின்னா, அவ்வளோ பெரிய பொறுப்பை வெற்றியாய் அவனால் நிறைவேற்றி இருக்க முடியவே முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து கடந்து போங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க எல்லாருமே. ஆண்டவரே, நான் இன்னைக்கு முயற்சி எடுக்கிறேன், நான் இன்னைக்கு முயற்சி எடுக்கிறேன். இந்த காலங்களில் நான் நம்புவேன், நிறைய பேருடைய வீட்டில் இழப்புகள், நிறைய பேர் நல்ல மனிதர்களை இழக்க கொடுத்திருக்கிறார்கள். என் கணவனார் ஒரு நல்ல மனுஷன் பாஸ்டர், என் மனைவி ஒரு நல்ல மனுஷி பாஸ்டர், என் பிள்ளை ஒரு நல்ல மனுஷன். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேருடைய வீட்டுல இழப்புகள் வந்தது. நம்ம நினைச்சிருக்காத மனிதர்களை நம்ம இழந்துட்டோம், நல்ல மனிதர்களை நம்ம இழந்துட்டோம், நமக்கு உதவி செய்கிற மனிதர்களை நம்ம இழந்துட்டோம். ஐயோ, நான் அவங்களை இழந்துட்டேனே, நான் அவங்களை இழந்துட்டேனே, இனி அவங்க பகுதியில் யார் இருப்பா, இனி அவங்கள மாதிரி யார் இருப்பா, இனி அவங்கள மாதிரி யார் உதவி செய்வா? இப்படி கலங்கி போய் இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல இல்ல, இனி உனக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பை நீ நிறைவேற்றணும்னா, ஏற்கனவே உன் வாழ்க்கையில வந்த இந்த துக்கங்களை, இந்த மனிதர்களை நீ மறந்துதான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் கணவனார நான் இறக்க கொடுத்துட்டேன் பாஸ்டர், என் மனைவியை நான் இறக்க கொடுத்துட்டேன், என் பிள்ளைய நான் இறக்க கொடுத்துட்டேன், எனக்கு எல்லாமே என் பிள்ளை தான் பாஸ்டர், எல்லாமே என் கணவன் தான், எல்லாமே என் மனைவி தான், நான் மறக்க முடியாது. நான் ஒவ்வொரு நிமிஷம் அவங்களை யோசிச்சுட்டே இருக்கிறேன், கர்த்தர் ஏன் எடுத்தாரு, அவர்களுக்கு பதிலா என்ன எடுக்கலாம் இல்ல, ஏன் உயிர் போயிருக்கலாம் இல்ல, நான் தான் கெட்டவா, நான் தான் ஜெபம் பண்ணாதவா, நான் தான் அப்படி செய்யறவா. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், அவங்க நல்லா பார்க்க, அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது பாஸ்டர், அவங்க இல்லாத இடத்தை என்னால ஃபில் பண்ணவே முடியாது, அது யாராலையும் ஃபில் பண்ண முடியாது, என் மகனால ஃபில் பண்ண முடியாது, என் சொந்தக்காரங்களால ஃபில் பண்ண முடியாது, அந்த இடம் அவருக்கான இடம், நான் எப்படி மறக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகளே, இல்லை மகனே, உனக்கு முன்பாக நான் இனி உனக்கு கொடுக்க போகிற பொறுப்பு, நீ அந்த இடத்துல முன்னாடி நிக்கணும், நீ அந்த காரியத்தை நடத்தணும், நீ தான் அந்த இடத்துல இருக்கணும். எந்த இடத்திலிருந்து அந்த மனுஷன் எடுக்கப்பட்டாரோ அந்த இடத்துல நீ தான் இனி இருக்க போகிற, அந்த மனிதனுக்கு நீதான் முன்மாதிரியாய் கடந்து போகிறீர்கள். சோ நீ சோர்ந்து போவாயானால், நீ மறக்க முடியாமல் திகைப்பாயானால், நீ மறக்க முடியாவிட்டால், உங்களால் அதை மனசிலிருந்து எடுத்து போட முடியாவிட்டால், நீங்க அந்த ஒரு பெரிய பொறுப்பை நிறைவேற்றவே முடியாது. சோ நான் இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் மறக்கிறதுக்காக ட்ரை பண்றேன். ஏன் மறக்கிறதுக்காக நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு முன்பாய் கர்த்தர் இன்னும் பெரிய பொறுப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கு முன்பாக பெரிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கடந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார தாயினுடைய அந்த செய்தி, எனக்கு அவங்களுடைய சாட்சி எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் திருமணமாகி சரியாக 8 மாதம், இந்த 8 மாதத்திலே அவர்கள் கர்ப்பிணியா இருக்கிறார்கள், தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள்.
கணவனார் தன்னுடைய வீட்டை விட்டு சொந்த ஊருக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அவர் கடந்து போறார். கடந்து போகிற கணவனார் போன இடத்துல ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார். இவங்க ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் இறந்து போயிட்டாரு. இந்த இந்த அம்மாவுக்கு அப்போ இவங்களுக்கு வயசே 26 வயசு தான் ஆகுது. அந்த 26 வயதுல தன்னுடைய கணவனார் இப்ப வயிற்றுல குழந்தையாச்சு, குழந்தை கூட பிறக்கல, அதுக்குள்ள கணவனார் இறந்து போயிட்டார். இவங்க அவருடைய கடைசி அவர் மரணம் அடைகிற நேரத்தை கூட அவங்களால பார்க்க முடியல. அவசர அவசரமா அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய கணவனார் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அதுல இருந்து அவர்களால் வெளியே வரவே முடியல. அந்த ஒரு வருஷத்துல அவருடைய கணவனார் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு கணவனாராய் நடந்தார். இப்படிப்பட்ட ஒரு கணவனாரை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நாள் கூட சண்டை வரல, ஒரு நாள் கூட எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அவ்வளவு பெட்டா இருந்தவங்க. இவர் இறந்து போன அடுத்த சில மாதங்களுக்குள்ளே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இவங்களால பால் கூட கொடுக்க முடியலையா. அந்த குழந்தை ஒரு ஓரத்துல கிடக்கும். இவங்க ஒரு ஓரத்துல போய் அப்படியே போய் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. யாரும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. யார் பேசினாலும் அவங்களுக்கு கோபம் வரும். அதனால யாருமே பேச மாட்டாங்க. ஒரு வருடம், ஒரு ஆண்டு முழுவதும் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு வார்த்தை அவங்க பேசலையாமா. யார்கிட்டையுமே சாப்பாடு வச்சிருந்தா சாப்பிடுவாங்க, தன்னுடைய பிள்ளை மேல கவனம் செலுத்தல. ஆனா திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் அந்த மகளுடைய வருத்தத்தை மறக்க பண்ணணும்னு நினைச்சிட்டாரு. ஒருத்தன் அவங்க வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தோட ஒரு சிஸ்டர் தன்னுடைய வீட்டுல குடும்பத்தினுடைய ஒரு பெரிய பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க. அது யாராலையும் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை. அப்போ வந்த உடனே இந்த அம்மா தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க. உடனே இவங்களை பார்த்து கேட்டுருக்காங்க, சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது, எனக்கு வேற எந்த உதவியும் பண்ண வேண்டாம், எனக்காக ஒரு ஜெபம் மட்டும் பண்ண முடியுமா? நான் இல்ல நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா நான் செத்துருவேன், நான் சூசைட் பண்ணிடுவேன், அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துல நான் இருக்கிறேன், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? உடனே இந்த அம்மா, எனக்கு ஜெபமும் பிடிக்கல, என் கணவனாரையே ஆண்டவர் எடுத்துட்டாரு, நிறைய விரக்தி, ஆனா ஜெபம் பண்ணணும்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காதேன்னு சொல்லி இவங்க அந்த லேடிக்காக ஜெபம் பண்றாங்க. உடனே இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. உருகி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள நல்லா வைங்கன்னு அனுப்பி விடுறாங்க. அடுத்த நாள் அந்த லேடி ஓடி சொல்றாங்க, மா நீ எப்படி ஜெபம் பண்ணீங்க? நீங்க ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடந்துச்சு, என் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு, ஐயோ அவ்வளவு பெரிய வரம் உங்கள்கிட்ட இருக்கு, கடவுள் உங்களோட இருக்கிறாரு, நான் உங்கள்கிட்ட சொன்ன உடனே எனக்கு அற்புதம் நடந்துச்சு. உடனே இவங்க அந்த சாட்சியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆண்டவர் இந்த மகளோட பேசினாலம்மா, மகளே நீ மறந்துதான் ஆகணும், நீ உன்னுடைய கணவனார மறந்துதான் ஆகணும், உனக்காக ஒரு பெரிய ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்காக ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன். உடனே அவர்கள் அங்கிருந்து தன்னுடைய ஸ்தாபனத்தினத்துல கேட்டு ஊழியத்திற்காய் கேட்டாங்க. அவர்களும் வேற எந்த மறுப்புமே சொல்லல. அவங்களுக்கு ஒரு ஊழிய ஸ்தலத்தை கொடுத்தாங்க. அந்த ஊழிய ஸ்தலத்துல தன்னுடைய சின்ன வயதுல ஊழியம் செய்ய ஆரம்பித்து அந்த இடத்துல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஒரு பெரிய திருச்சபையை கட்டி அங்கு 100 பேரை ஆயத்தப்படுத்தி அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் அங்கேயும் போய் ஆண்டவர் ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி அங்கேயும் சொந்தமான இடம் வாங்கி அங்கேயும் 300க்கும் அதிகமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரியாக அவங்க எனக்கு இந்த சாட்சியை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர், என் சின்ன வயசுல என்னுடைய கற்பை காத்துக்கிறதுக்காக போராடினேன், அதுக்கப்புறம் என் புள்ள பொன் குழந்தை, அந்த பொண்ணு வளர்ந்து அவளுடைய கற்பை காப்பாற்றணும்னு போராடினேன், என் பிள்ளையை இப்போ நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்து ஒரு பெண்ணா இருந்தவர்கள். ஒரு ஆண் கூட அந்த அளவுக்கு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரே பெண், அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி இல்லை. அவங்க ஒரு திருச்சபை அல்ல 2 திருச்சபைகளை கட்டி இன்றைக்கு ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுடைய வருத்தம் பெரியதுதான், உங்களுடைய வருத்தம் யாராலும் அழிக்க முடியாததுதான். நான் ரொம்ப என் மனசுல ஆழமா அது அப்படியே பதிஞ்சிருச்சு பாஸ்டர். அந்த காயத்தை யாராலும் மறக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரியை உருவாக்குனவர்,
அவர்கள் பின்பகுதியிலே சாட்சியை சொல்லும் போது சொல்லுகிறார்கள், என் வாழ்க்கையில நான் என்னென்ன பாதையில கடந்து வந்தேனோ, நான் என்னென்ன தனிமையில இருந்தேனோ, என்னுடைய கணவனாரை நான் இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ, அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் என்னை தேடி வருவாங்க. அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன். ஆனா அந்த ஆறுதல் அவங்களுக்கு பெரிய ஆறுதலா மாறிடுச்சு. நான் இப்ப நம்புறேன், ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் இவ்வளோ பெரிய ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் என்ன அந்த பாதையில என்ன நடத்தினார்னு நான் நம்புறேன். அதனால ஆண்டவர் என்ன பெரிய ஊழியத்துக்கு நம்ப வச்சாரு. ஆயிரக்கணக்கான பேர் அவர்களால் தொடப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். யாருக்காகன்னு தெரியாது, ஆனா மகனே மகளே, உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிகவும் பெரியது. உன்னை காலாட்களோடு ஓடும்படியாய் அல்ல, கர்த்தர் குதிரையோடு ஓடும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய வேலை சின்னது அல்ல, அது பெருசு. ராஜாக்களோடு, பெரிய பெரிய நபர்களோட, அந்தகார இருள் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியிலே கொண்டு வருவதற்கு, கீழே விழுந்தவர்களை கை தூக்கி விடுவதற்கு, ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவதற்கு இதோ கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீ எத்தனை நாட்கள் முடங்கி படுத்து கிடப்பாய்? நீ எத்தனை நாட்கள் உடைந்து போய் படுத்து கிடப்பாய்? நீ எத்தனை நாள் இழந்து போன அந்த காரியத்தை நினைத்து நினைத்து அழுவாய்? நீ எத்தனை நாள் உன்னை விட்டு போனதை நினைத்து மனதிலே துக்கத்தோடு இருப்பாய்? கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திரு, எழுந்திரு. உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ மறந்தே ஆக வேண்டும். உன்னுடைய பொறுப்புக்காக நீ மறந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை சில காரியங்களை, சில துக்கங்களை மறக்கணும். ஏன் மறக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் மறந்துதான் ஆக வேண்டும். நீங்க மறக்கல அப்படின்னா உங்க முன்பாக இருக்கிற பொறுப்பை கண்டிப்பா உங்களால நிறைவேற்றவே முடியாது, நிறைவேற்றவே முடியாது. கர்த்தர் சின்ன பொறுப்பு இல்லை மகளே, பெரிய பொறுப்பு. சின்ன பொறுப்பு இல்லை மகனே, பெரிய பொறுப்பு. இல்லை, நான் மறக்கிறேன், நான் மறக்கிறேன், நான் இனி நினைக்க மாட்டேன், நான் இனி நினைக்க மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அந்த வருத்தங்கள் யாவையும் ஆண்டவர் ஏன் மறக்க பண்ணினார்? இல்லை அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற தீமைகளை, காயங்களை ஏன் மறக்கணும்? நீங்க அவங்கள மறந்துருங்க. ஏன் மறக்கணும் அப்படின்னா, நீங்கள் வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட
சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனத்தை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை மறக்க பண்ணுகிறதற்கு காரணம் இல்லைன்னா, அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை ஏன் அவன் மறந்தான் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப அழகா வாசிக்கிறோம். இப்போ சகோதரர்கள் எல்லாரும் தனக்கு முன்பாய் வந்து நிற்கிறார்கள். ஆனா அவர்கள் எல்லாரையுமே யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். ஓ, என் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, இவன் அண்ணன், மூத்தவன், ரெண்டாவது உள்ளவன், மூணாவது உள்ளவன், எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இவன் அவர்களை அறிந்திருந்தும் அவர்கள் இவனை அறியவில்லை. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. யோசேப்புன்றத அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதனால அவங்க தன்னை அறியாததை நினைத்து, யோசேப்புக்கு உடனே என்ன ஞாபகம் வருது தெரியுமா? அவன் அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனத்தை நினைத்து. நம்பர் 2, இரண்டாவது, நீங்க ஏன் மறக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமே. ஆனால் பிரதர், சிஸ்டர், கடந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது. இழந்ததை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. நடந்ததை நீங்க மறந்துடணும். நீங்க ஏன் மறந்துடணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த மனுஷன் இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும், அந்த நபர் இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும், அந்த சூழ்நிலை இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும், அந்த வேலை இருந்தாதான் எனக்கு வாக்குத்தத்தை நிறைவேறும், அந்த பலன் இருந்தாதான் எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். நோ நோ, இல்லவே இல்லை. வாக்குத்தத்தம் என்கிறது உங்களுடைய சூழ்நிலையை வைத்து நிறைவேற்றுவது அல்ல. வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையிலே யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் எப்படியும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த மனுஷன் மூலமா தான் கர்த்தர் செய்ய போறாரு, இந்த வேலை மூலமா தான் ஆண்டவர் செய்ய போறாரு, இந்த சூழ்நிலை மூலமா தான் ஆண்டவர் செய்ய போறாரு. இல்லவே இல்லை. என் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் செய்யவே மாட்டார். கேரித்த ஆற்றங்கரையிலே அலி தீர்க்கதரிசி அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். அவ்வளவுதான், இந்த அம்மாவை கர்த்தர் நமக்கு வச்சுட்டாரு, இந்த அம்மா பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு போஷிக்கும். இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அங்கிருந்து எழும்பி இன்னொரு இடத்துக்கு போடா, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போடா. சோ என் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை வைத்து அல்ல, நீங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இதை வைத்துதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எதிர்காலம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை நிறைவேறும், வெற்றியாய் நான் வருவேன் என்று அந்த கற்பனை இருந்தால் இல்லை இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அந்த நபர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அந்த வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அந்த சூழ்நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். தன்னுடைய வாக்குத்தத்தத்தை எப்படியும் நிறைவேற்ற வல்லவர். அவர் எப்படி வேண்டும் என்றாலும் நிறைவேற்றுவார். அவர் யாரை கொண்டாகிலும் செய்வார். பலன் உள்ளவனை கொண்டாகிலும் செய்வார், பலனற்றவனை கொண்டாலும் செய்வார். பலன் உள்ளவனை கொண்டாகிலும் பலனற்றவனை கொண்டாகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். சின்னதை கொண்டும் செய்வார், பெரியதை கொண்டும் கர்த்தர் செய்வார். குஷ்டரோகிகளை கொண்டு கர்த்தர் தேசத்தை மீட்டெடுப்பார். குஷ்டரோகிகளை கொண்டு கர்த்தர் மீட்டெடுப்பார். என் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர். அதனால நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் உனக்கு தீர்மானம் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத சில காரியத்தை நான் மறக்கணும். நான் மறந்தாதான் வாக்குத்தத்தம் என்னிலே நிறைவேறும், தரிசனம் என்னிலே நிறைவேறும். சிஸ்டர், உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? பிரதர், உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? எத்தனை தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்கிறாரு? ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு கஷ்டத்தோட இருந்தீங்கன்னா, நீங்க அந்த காரியத்தை மறக்காம இருந்தீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எப்படி நிறைவேறும்? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தானே கர்த்தர் உங்களை, எத்தனை சூழ்நிலையில கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார்.
அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை நிறுத்தணுன்றதுக்காக தானே இத்தனை பாடுகளின் பாதையில ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். நீங்க பண்ணின ஜெபம், நீங்க பண்ணின உபவாசம், நீங்க கடந்து வந்த பாதை ஆண்டவர் உங்களை நெருக்கி உடைச்சி உருவாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிற அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு காரியத்தை மறக்க முடியாம எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலையை தாண்டி வந்தீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பாடுகளை நீங்க தாண்டி வந்தீங்க. கர்த்தர் அனுப்பின பாதையிலெல்லாம் நீங்க அப்படியே ஆமோதிச்சீங்க. பரவாயில்ல விட்டு கொடுத்தீங்க, இழந்தீங்க, எல்லாமே பண்ணீங்க. ஆனா இப்போ இந்த அட் பிரசன்ட் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற கொஞ்ச தூரத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை மறக்க முடியாம உங்க இருதயம் திகைத்து கொண்டிருக்குமையானால், மறக்க முடியாமல் தவித்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் உங்க வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? சோ இன்றைக்கு ஆண்டவர் யாருக்காக இந்த வார்த்தையை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. யாரும் மறக்க முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ நீ தாண்டி வந்துட்டியப்பா, எத்தனையோ வாழ்க்கையில இழந்துட்டியே, எத்தனையோ சூழ்நிலை உன்னை விட்டு போயிருச்சே, இந்த காரியத்தை மறந்துரு, எனக்கு மறக்க பலன் தாங்க ஆண்டவரேனாது கேளுங்க. ஏன் அப்படின்னா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். நகோமியை குறித்து வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஐயோ, என் மகனை மறக்க முடியல, என் கணவனாரை என்னால மறக்க முடியாது. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் இப்பொழுது நான் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். என் கர்த்தர் என்னை குறைவுபடுத்திட்டாரு. நான் எப்படி மறக்க முடியும்? 2 பிள்ளைகளை கொடுத்துட்டு, கணவனாரை கொடுத்துட்டு நான் எப்படி மறப்பேன்? எனக்கு ஒண்ணும் வேணாம். நீ என் வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலை தாண்டி வந்தேன், ஆனா இந்த சூழ்நிலை என்னால தாண்ட முடியாது. இந்த சிச்சுவேஷன் என்னால மறக்க முடியாது. அப்படியே உடஞ்சு போறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அவளை கூட்டிட்டு போற, மாறாவின் நீரை தேனாக மாற்றுவதில்ல அவரு. கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அந்த நகோமியினுடைய குடும்பத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. உன் சன்னதியில இது உருவாக்கும், நீ அந்த சன்னதியை பார்ப்ப, நீ கையில எடுப்ப. அதன் பிரகாரமே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரே. ஆனால் இன்று இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னா, நீ மறக்கணும்ப்பா. ஏன் அப்படின்னா உனக்காக வைத்திருக்கிற தரிசனம், உனக்கு நான் காண்பித்த சொப்பனம், அது ஒரு நாளும் மாறவே மாறாது. ஒரு நாளும் மாறவே மாறாது. கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ். என்னால மறக்க முடியல ஆண்டவரே, ஆனா எனக்கு அந்த காயத்தை மறக்கிறதுக்கு எனக்கு பலன் வேண்டும். நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தேன், நான் எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்தேன், நான் எவ்வளவு பணத்தோட வாழ்ந்தேன், நான் எவ்வளவு மரியாதையோட வாழ்ந்தேன், அதை என்னால மறக்க முடியல. என்னை நேசிச்சவங்க தூசிக்கிறாங்க, என்னை மதிச்சவங்க இப்ப மதிக்கிறது இல்லை. நான் எப்படி இதெல்லாம் மறக்கிறது? என் காரை என்னால மறக்க முடியல, என் பைக்கை என்னால மறக்க முடியல, என் வீட்டை என்னால மறக்க முடியல. இல்ல கர்த்தரிடத்துல ஒரு கிருபை கேளுங்க. எல்லாம் உங்களை விட்டு அற்று போனாலும் வாக்குத்தத்தமும் தரிசனமும் இருக்கு. அது வரும். சீக்கிரமாய் நம்முடைய கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும். கைகளை உயர்த்தி எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஒன்றல்ல இரண்டல்ல பல சம்பவங்கள். ஆனா அவனுடைய மனசுல ஒண்ணு, கர்த்தர் எனக்காக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கணும்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா
அவனுடைய மனசுல ஆணித்தரமாய் ஒன்றை எழுதி விட்டான். சில காரியங்களை நான் மறந்துதான் ஆகணும். ஆமென். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பீரு. காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் கைகளை மேல தட்டி காத்திரு. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது, நீங்கள் இவ்வளவு தூரம் பாடுகளை எல்லாம் சுமந்து வந்தது ஒன்னே ஒண்ணுக்காக தான். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இத்தனை பாடுகள் பட்டு வந்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த ஒரே ஒரு காரியம் உங்களை அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளாம தடுக்கவே கூடாது, உங்களை நிறுத்திடவே கூடாது. எந்திரிச்சு நீங்க போக வேண்டிய தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நான் இந்த காரியத்தை தியானித்துக் கொண்டே இருக்கும்போது, ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் மறக்கணும்? அவைகளை மறந்து விடு. ஏன் மறக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை பேசினார். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தில் 47ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 47ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்க போறோம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரை போல அழைத்து வந்து விட்டார். பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பினுடைய அப்பா நிற்கிறாரு, யாக்கோபு நிற்கிறாரு. உடனே இந்த யாக்கோபு அவரை பார்த்த உடனே, பார்வோனை பார்த்த உடனே பிளஸ் பண்றார், அவர் ஆசீர்வதிக்கிறார். உடனே எப்பவுமே பார்வோனை பொறுத்தாளெல்லாம் அவன் தான் கடவுள், அவங்க தான் எல்லாரையும் பிளஸ் பண்ணுவாங்க. இப்போ இவரை பிளஸ் பண்ணும்போது இவர் கொஞ்சம் வயதானவராய் தெரிகிறார், மதிப்புக்குரியவராய் தெரிகிறார். உடனே அவன் ஒன்னே ஒன்று மட்டும் தான் கேட்கிறான், உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்கிறான். ஏஜ் என்ன? நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களே, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம வயசு என்ன அப்படின்னு கேட்டா 85, 95, 93. இவர் சொல்ல வேண்டியதான், எனக்கு 130 வருஷம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை.
இவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, என் பிதாக்கள் எல்லாம் நல்ல வயசோட தான் இறந்தாங்க. அவங்க என்னை விட 10-30 வயசு ஜாஸ்தியா இருந்தாங்க. ஆனா நான் நிறைய வருத்தத்திலையும் சஞ்சலத்திலையும் நிறைய கஷ்டத்திலையும் நான் கடந்து வந்ததுனால எங்கள் பிதாக்கள் வளர்ந்த இல்லைன்னா எங்க பிதாக்களுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளவு வருஷம் என்னால இருக்க முடியல. பலனா அவங்க அளவுக்கு வயசு எனக்கு இல்லை. அவங்க நல்ல வயசு வரைக்கும், பூரண வயசு வரைக்கும் இருந்து அவங்க மரிச்சிட்டாங்க. அப்போ அவருடைய தகப்பனார் ஈசாக்கினுடைய வயசை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது 180 வருஷம், 180 இயர்ஸ் உயிரோடு இருந்தா ஈசாக்கு இருந்தார். நான் என்னதான் பிரயாசப்பட்டாலும் எனக்கு வருத்தமும் சஞ்சலமும் வந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என் உடம்புக்கு கஷ்டம், என் மனசுக்கு கஷ்டம். அதனால பிதாக்களுடைய வயசு வரைக்கும் நான் போகல. ஏன் காரணம் அப்படின்னா 37ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்புக்காக இவர் பட்ட துக்கமே, அதை கூட வாசிக்கலாமே. உங்களுக்கு நான் அடிக்கடி இதை வாசிப்பேன். 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாமா? 37, 35 நம்ம வாசிக்கும் போது, அவருடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தன் துக்கத்தோடே என் குமாரத்திற்கு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். சோ இந்த யோசேப்புனுடைய துக்கமே அவனுக்கு ஒரு பெரிய துக்கம், அதுவே ஒரு பெரிய வருத்தம், அது ஒரு பெரிய சஞ்சலம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யோசேப்புனுடைய தகப்பனார் இன்றைக்கு இந்த துக்கத்தோட இருந்ததுனால தன்னுடைய பிள்ளையினுடைய வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் 15 ஆண்டுகள் மறக்க முடியாததுனால இவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா பலவீனம் ஆயிட்டார். இவர் பலவீனம் ஆயிட்டார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க அவங்கள மறக்கலன்னா, அந்த சூழ்நிலையை மறக்கலன்னா, இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அதை நீங்க மறக்கலன்னா நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றிடுவாரு. கர்த்தர் கொடுத்தது போறிய வாக்கு கொடுத்தது மாதிரியே மகனை பார்க்க வச்சுட்டாரு, ஆசீர்வாதத்தை பார்க்க வச்சுட்டாரு. ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய சரீரத்துல ஆரோக்கியமே இல்லாம போயிருச்சு. நம்பர் 3, நீங்க ஏன் மறக்கணும்? நீங்க அவங்கள மறந்துருங்க. ஏன் மறக்கணும் அப்படின்னா, நீங்க ஆரோக்கியமா வாழணும்னா நீங்க மறந்தே ஆகணும். சிஸ்டர், பிரதர், நீங்க மறந்தே ஆகணும். என் கணவனார் இறந்துட்டாரு பாஸ்டர், என் மனைவி இறந்துட்டாங்க, என் பிள்ளைங்க இறந்துட்டாங்க, மறக்கவே முடியல. என் சொத்தை மறக்க முடியல, என் காரை மறக்க முடியல, என் பேரை மறக்க முடியல, என்னுடைய வேலையை மறக்க முடியல, என் வருமானத்தை மறக்க முடியல, என் நண்பனை மறக்க முடியல அப்படின்னு துடித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நொந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, மரித்தவர்கள் போய்விட்டார்கள், இனி நாம் மரித்தவரிடத்தில் போக முடியாது. நான் அவ்விடத்திற்கு போவேனே அல்லாமல் அவர்கள் நம்மிடத்திற்கு திரும்பி வர மாட்டார்கள். சோ நீங்கள் அவங்களை நினைச்சு 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 மறக்காம இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்க சிக்காயிருவீங்க, நீங்க பலவீனம் ஆயிருவீங்க. நீங்க ஒரு நாள் அவங்கள பார்க்க போறீங்க, ஒரு நாள் முகமுகமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க மகனை பார்ப்பீங்க, உங்க மகளை பார்ப்பீங்க, உங்க கணவனாரை பார்ப்பீங்க, உங்க மனைவியை பார்ப்பீங்க, உங்க சொந்தக்காரங்களை பார்ப்பீங்க, இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அதெல்லாம் வரும். ஆனா அன்றைக்கு நீங்க பார்க்கும்போது பலவீனமாயல்ல, பலம் உள்ளவர்களா இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா தான் நீங்க பலசாலியாய் மாற முடியும். நீங்கள் பலசாலியாய் மாற முடியும். ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை கேளு. கடந்த நாட்களிலே மிகவும் சோகமான காரியம். என் வாழ்க்கையிலே நான் எத்தனையோ பேரை இழந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வளர்ப்பு தகப்பனாரை இழக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எல்லாத்தையும் என்னுடைய இருதயத்திலே அடக்கி கொண்டேன். நான் அவங்கள மறக்க முடியாது. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே முதல்லே நான் அவர்களிடத்திலே உதவியை கேட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் என்னை அவங்களுடைய வீட்டில் வச்சு பார்த்தாங்க. அந்த 9 மாதமும் என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது நான் ஒரு வீட்டில் தனியாக ஒரு ரூமில் படுத்து கிடப்பேன். என் தலைமாட்டில் ஒரு டேப் ரிகார்டு இருக்கும். ஒரு 25 மாத்திரை ஒரு நாள் சாப்பிடுவேன்.
அந்த மாத்திரையினுடைய அந்த எஃபெக்ட்னால எந்திரிக்க கூட முடியாது. ஆனா ஆபீஸ் முடிச்சிட்டு வந்து அவங்க வந்து என்னை தட்டி எழுப்பி, வாப்பா கொஞ்சம் வெளியே போலாம், அவ்வளவு டயர்டா வருவாங்க. ஆனா அவங்க காரை ரெடி பண்ணி அந்த கார்ல உட்கார வச்சு என்னை கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சில இடத்துல அப்படியே கூட்டிட்டு போய், பாருப்பா சும்மா அந்த ஜன்னலை திறந்து விட்டு வேடிக்கை பாரு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரூமுக்குள்ளேயே படுத்து கிடக்குறியே, உன் மனசு கஷ்டமா இருக்கும்ல, கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகு. அதுக்காக அவ்வளவு கஷ்டத்திலையும் என்னை கூட்டிட்டு போவார். என்னை வைத்து பார்க்கறதுக்கு எத்தனையோ எதிர்ப்பு அவருக்கு. ஏன் அவனை வச்சு பாக்குறீங்க? அவன் யாரு? அவன் குடும்பம் என்ன? ஒருவேளை அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா பேசுற வார்த்தைக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? எத்தனை 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 வார்த்தை அவருக்கு, எத்தனை மனிதர்கள். ஆனா எல்லாவற்றையும் மனசுல வச்சுட்டு என்னை வந்து அவ்வளவு சந்தோஷமா அவங்க வச்சு பார்த்தாங்க. கடந்த நாட்களிலே அவர்கள் என்னை விட்டு, அவங்க நம்ம எல்லாரையும் விட்டு பரலோகத்துல கடந்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமா அவங்க வந்து அப்படி போவாங்க அப்படின்னு நான் நினைக்கல, இறந்துருவாங்க அப்படின்னு நினைக்கல. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்போ அந்த காரியத்தை குறித்து யோசிச்சே இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார், ஏய் நீ நினைச்சு என்னடா பண்ண போற? நீ மறந்துதான்டா ஆகணும், நீ மறந்துதான் ஆகணும். உனக்கு உதவிதான், இன்னும் உனக்கு உதவிதான். ஆனா நீ அப்படியே நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா நீ சிக்காயிருவப்பா, நீதான் சிக்காயிருவ, நீதான் சிக்காயிருவ. சோ நீ பலம் உள்ளவனா இருக்கணும்னா, அடுத்து உன் கையிலே கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பலத்தோட நீ பார்க்கணும்னா, சரீரத்துல சுகத்தோட நீ பார்க்கணும்னா நீ மறந்துதான்ப்பா ஆகணும். முடியலன்னா கூட ட்ரை பண்ணுவோங்க. ஆண்டவரே உடனே கையை உயர்த்தி, நீங்க தான்ப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க தான்ப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த செய்தி எனக்காக மட்டும் இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே, ஆனா எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நம்முடைய இந்த யூடியூப்ல பாக்குறவங்க கூட நிறைய பேருடைய வீட்டுல யாரோ ஒருத்தரை இழந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருடைய வீடுகளிலே மரண சத்தம் கேட்டது. நிறைய பேர் குடும்பத்துல வம்சத்துல யாரோ ஒருத்தரையாவது நம்ம இழந்துட்டோம். நம்முடைய காதத்துல கேட்டுருச்சு, தூரத்துல கேட்டுட்டு இருந்தோம், நம்ம நிறைய பேர் பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அவருடைய மரணங்களுக்கு கூட நம்மளால போக முடியல. ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, அந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் அவங்கள பார்க்க கூட முடியாம மனசுல வருத்தத்தோட என்னால மறக்கவே முடியலன்னு யார் இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. மகளே நீ மறந்தாகணும். ஏன் அப்படின்னா நீ பலமா இருக்கணும்ல. நீ தான் 10 பேரை பார்க்கணும், உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ பலவீனப்பட்டா உன்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல, நீ சுகவீனப்பட்டு படுத்து கிடந்தா உன்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல, உனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறது கூட யாரும் இல்ல. சோ யாருமே இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்படி சோர்ந்து போவாயானால், படுத்து கிடப்பாயானால், நீ எழும்பி வர முடியாம இருப்பாயானால் உனக்கு யார் உதவி செய்வா? அதனால நீங்க ஆரோக்கியமா வாழணும்னா நீங்க அவங்கள மறந்துதான் ஆகணும். வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், யாருக்கு எப்படி கர்த்தர் பேசுறான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் தெளிவா என்கிட்ட பேசினாரு, நீ மறக்கணும் மகனே. கவலை உன்னை ஒடுக்கும். அதான் வேதம் சொல்லுது, கவலை ஒடுக்கும், கவலை உன்னை பலவீனப்படுத்தும். நீ மறக்காம உன்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறது உன்னை எழும்ப விடாமல் உன்னை தடை செய்து உட்கார வைத்து விடும். உன் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அது ஆளுகை செய்து உங்களை அழிச்சிடும். அதனால எதுவா இருந்தாலும், அது 10 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம், எது நடந்தாலும் இதுவரையிலும் எத்தனை பேருடைய இருதயத்தினுடைய அடி காயங்கள் மறக்க முடியாம இருக்கிறதோ, அது ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் மறக்கும்படி பண்ண போறார். கர்த்தரிடத்துல ஹெல்ப் கேட்க முடியுமா? தேவ சமூகத்துல எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் யாரோட பேசினார் எனக்கு தெரியாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களை தவிர வேற யாரும் இல்லை எனக்கு மறக்கும்படி உதவி செய்கிறவர். உன் வருத்தம் யாவையும் உன் தகப்பன் வீட்டையும் அவர் மறக்கும்படி பண்ணினார். அவர் மறக்கும்படி பண்ணினார். அவர் மறக்கும்படி பண்ணினார்.
சொல்லுங்க, அப்பாவை பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. நான் நோக்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்கவும் மாட்டேன். சோகமான நினைவுகளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என்ன அலங்கரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. சொல்லுவோம். சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவே, நன்மையாகவே நான் மாற்றிடுவே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. சொல்லுவோம். நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்து. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்கள் நம்பிக்கைக்குரிய தெய்வமே, எங்கள் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிறவரே, காயங்களை அழிக்கிறவரே, ரண வைத்தியரே, கீலேயாத்தின் பிசினி தைலமே, ரோத்தலர சந்தனமூரா. இந்த ஆராதனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைச்சிருங்க. இந்த வார்த்தைகள் யாருக்காக பேசப்படுகிறதோ அவர்களுக்கு ஒரு புதிய பலன் வரட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீங்கும் என் பிள்ளைகளை இனி தொட வேண்டாம், இனி ஆபத்து வேண்டாம், இனி மரணம் வேண்டாம், இனி சஞ்சலம் வேண்டாம் ஆண்டவரே, இனி துக்க செய்தி வேண்டாம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். இதற்காய் உதவி செய்கிற கொடுக்கிற திராணிக்கு மிஞ்சி அப்பா அவங்களுடைய இல்லாமையிலும் உதாரத்துவமாய், அவங்களுடைய வறுமையில உதாரத்துவமாய். எத்தனை பேருப்பா அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நாங்க கொடுத்தோம் ஆண்டவர் எங்களுக்கு 100 மடங்கு செஞ்சிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்க உதவி செய்யும். என் ஊழியத்தில் என்னோட உதவியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம இவரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.